இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளக்காக அமைய வேண்டும். இறை வார்த்தை என்று சொல்கிற வேளையிலே கத்தோலிக்க திரு அவை இறை வார்த்தைக்கு போதுமான அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதா என்ற சிந்தனை நம்மிடம் ஓங்கினாலும் கூட நாம் என்றென்றும் இறை வார்த்தையை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இயங்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்கும் பிற சகோதர சபைகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நம்புகின்றேன். நம்முடைய சகோதர சபைகள் அவர்கள் என்றென்றும் சொல்வதெல்லாம் விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய அன்பு கத்தோலிக்க திரு அவை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக 3 தூண்களின் மீது வெகு சிறப்பாக அடித்தளமிட்டிருக்கிறது என்கின்ற வேறுபாட்டை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். நம் எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட அதை நினைவூட்டுவதற்கென்று நான் ஆசைப்படுகின்றேன். நம்மில் பல பேருக்கு சில சோதனைகள் ஏற்படுவது உண்டு. வழக்கமாக நம் கத்தோலிக்க திரு அவையினுடைய அற்புதமான ஆழமான நன்மதிப்பை புரிந்து கொள்ள தவறிவிட்டு அவர்களிடம் வெகு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கின்ற நினைப்பே தவறாகும். ஏதோ நாம் நம்முடைய விவிலியத்திற்கென்று முக்கியத்துவம் கொடுக்காத போன்ற உணர்வை நாமே நமக்குள்ளாக தவறாக கற்பித்து வைத்திருக்கிறோம், அல்லது நாமே நம்மை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கத்தோலிக்க திரு அவை 3 தூண்கள் மீது அடித்தளமிட்டிருக்கிறது. ஒன்று அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், திருத்தூதர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய திரு அவை முதலில் ஊன்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அடித்தளம் என்பது இறை வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறது. மூன்றாவதாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய படிப்பினைகளின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. வேறு எந்த திரு அவைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான அடித்தள தூண்கள் இல்லை. அவர்கள் அனைவருமே இறை வார்த்தையை மட்டும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இந்த 3 மீது கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் என்றென்றும் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம், நான் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவன் என்று சொல்லி. இந்த 3மே எதில் கட்டப்பட்டிருக்கின்றது? இறை வார்த்தையில் தான் இவை அனைத்தும் இணைக்கின்ற இணைப்பு புள்ளியாக இருக்கின்றது. இப்படி நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் இந்த பாரம்பரியத்தில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்து வருகின்ற நம் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை தருகின்ற இறை வார்த்தை தான் உண்மையான இறை வார்த்தையாக இருக்க இயலும். என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திரு அவையை பேதுரு மீது கட்டுவேன் என்று சொல்லி உறுதியாக சொன்ன பிறகு அங்கிருந்து துவங்குகிற ஒரு புள்ளி என்பது அது இறை வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. பேதுருடைய தலைமையிலிருந்து பரம்பரையாக இன்றைய நம்முடைய லியோ போப்பாண்டவருடைய இந்த காலம் வரைக்கும் வரக்கூடிய காலங்களிலும் கூட நம்முடைய பாரம்பரியம் என்பது இயேசுவின் காலத்திலிருந்தே துவங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய வேர் இறை வார்த்தையில் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வகையிலே இப்படிப்பட்ட ஆழமான வேறு பிடித்த இந்த திரு அவையினுடைய இந்த விவிலியம் சில நூற்றாண்டுகள் யார் கைகளிலும் இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகள் இந்த விவிலியம் முதல் கிறிஸ்தவருடைய கையில் இல்லை என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். துவக்கத்திலே விவிலியம் இல்லை. எனவே எவ்வாறு விவிலியமானது துவக்கப்பட்டது? எங்கெல்லாம் அப்போஸ்தலர்களுடைய அதாவது திருத்தூதர்களுடைய பராமரிப்பில் பல்வேறு வகையான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரதிகள் எல்லாம் இருக்கின்ற வேளையிலே போலியான நற்செய்திகள் இறை வார்த்தைகள் இருக்கின்ற பொழுது ஆங்காங்கே இருந்தவற்றையெல்லாம் பாதுகாத்து வந்த மக்களிடம் எல்லாவற்றையும் சேகரித்து திருத்தூதர்கள் தங்களுடைய பாதுகாவலில் எடுத்து இதுதான் உண்மை என்று சொல்லி அறுதியிட்டு வரையறுத்து திரு அவை நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுதுதான் விவிலியம் உருவாகிறது. எனவே கத்தோலிக்க திரு அவையுடைய விவிலியம் தான் உண்மையான விவிலியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஆன்மீகமும் கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. எனவே இந்த இறை வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். 1980களிலே இந்திய நவீன கிறித்தவத்தை வெகுவாக பாதித்து அல்லது வெகுவாக யோசிக்க வைத்து பிரபலமாக்கிய ஒரு மனிதருடைய மனமாற்றம் ஒன்று உண்டு. ஸ்காட் ஹேகன் என்கின்ற ஒரு மனிதருடைய ஒரு மனமாற்றம். இவர் கத்தோலிக்கர் அல்ல, மாறாக சகோதர சபையை சார்ந்தவர். அப்படி வாழும் முழுக்க அவருடைய நம்பிக்கை எதுவாக இருந்ததுன்னு சொன்னால்
கத்தோலிக்க திருவையிலிருந்து எல்லோரையும் தன் சபைக்கு சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் வலிந்து திணித்து கொண்டு அவருடைய விவிலியத்தினுடைய அறிவை மென்மேலும் வளர்த்து கொண்டே இருந்தார். ஒரு செமினேரியிலே, குருத்துவ கல்லூரியிலே, அவர்கள் சகோதர சபையை சார்ந்த அந்த குருத்துவ கல்லூரியிலே அவர் மென்மேலுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர் பணி செய்து வந்தார். அந்த வகையில் அவர் வெளியே சென்று பணி செய்கிற வழியில் சிறார்களை அவர் என்றென்றும் தன்னுடைய முதன்மையான மனிதர்களாக கருதினார். அவர்களை கத்தோலிக்க திருவையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சகோதர சபை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். திருப்பலியை பொறுத்தளவிலே இது விவிலியத்தில் இல்லை என்று சொல்லி வாதாடினார். அன்னை மரியாவின் மீது வெறுப்பை அவர் வைத்திருந்தார். புனிதர்களை ஒருபொழுதுமே அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கினார். எனவே கத்தோலிக்க திருவையின் மீது முழுமையான வெறுப்புடையவராக இருந்த இந்த ஸ்காட் என்பவர் ஒரு காலகட்டத்திலே இந்த விவிலியத்தை மென்மேலும் படிக்க ஆரம்பிக்கிற பொழுது ஆழமாக அவர் விரும்பி படிக்கிற வேளையிலே ஒரு கருத்தை அவர் மிகவும் உன்னிப்பாக கற்று வந்தார். உடன்படிக்கை என்கின்ற இந்த தத்துவத்தை விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ஆழமாக அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து கொண்டே இருந்தார். எனவே அவரை பொறுத்தளவிலே உடன்படிக்கை என்பது ஒப்பந்தத்தை போன்றது என்ற கருத்துணர்வில் இருந்து வந்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஒப்பந்தம் என்று சொன்னால் அதற்கு முதலாளி இருப்பார், தொழிலாளர்கள் இருப்பார்கள், ஒப்பந்தம் போடுவார்கள். அவர்களுக்கிடையே ஆத்மீகமான உணர்வு இருக்காது, அங்கே லாபம் நஷ்டம் மட்டும்தான் இருக்கும். நம்முடைய திருமணத்தை பொறுத்தளவிலே அது ஒப்பந்தமா அல்லது உடன்படிக்கையா? கல்யாணம் முடிச்சவங்க சொல்லுங்க, உடன்படிக்கை ஒப்பந்தமா? சரியா தெரியுமா? ஒப்பந்தத்துக்கு உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம்? என்கேஜ்மெண்ட் ஒப்பந்தம், திருமணங்கிறது எப்படி ஒப்பந்தம் திருமணம் உடன்படிக்கையாக மாறுகிறது? இந்த இடம்தான் ஸ்காட்டை வெகுவாக யோசிக்க வைத்தது. ஒரு சாதாரணமான ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, அது ஒரு நிலத்தை வாங்குகிறோம் அல்லது முன்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதல்ல. கடவுளுக்கு நமக்குமான உறவு இல்லை. உடன்படிக்கை என்பது எங்கு உடன்படிக்கை செய்யப்படுகிறதோ அங்கே ஒரு சொந்தம் ஆரம்பிக்கின்றது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள், திருமணம் செய்து கொள்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள், சம்மதம் தெரிவித்தவர்கள், திருமணம் என்கிற உடன்படிக்கையிலே கணவன் மனைவியாக மாறுகிற பொழுது சொந்தம், ஒரு பந்தம், ஒரு உறவும் ஆரம்பிக்கிறது. கடவுள் தன் மக்களை தெரிவு செய்கிற பொழுது என்ன சொன்னார்? நான் உன் கடவுள், நீங்கள் என் மக்கள். இது ஒப்பந்தமா உடன்படிக்கையா? இது உடன்படிக்கை. எங்கு சொந்தம் உருவாகிறதோ, எங்கு உறவு உருவாகிறதோ, எங்கு ஒரு தாய் மகன் அல்லது தந்தை மகள் அல்லது சகோதர சகோதரி என்கின்ற இரத்த சொந்தம் உருவாக ஆரம்பிக்கிறதோ அது உடன்படிக்கையாக மாறுகிறது. இந்த வித்தியாசத்தை தான் இந்த ஸ்காட் என்பவன் கண்டுகொள்கிறான். இல்லை, என் சபையில் இதை சொல்லித்தரவில்லையே, கத்தோலிக்க திருவையிலே இறை வார்த்தையிலே இங்கு உடன்படிக்கையை பற்றிய ஆழமான உறவு ஏற்பட்டிருக்கிறதே. ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகிற உறவு என்பது ஒப்பந்தமா உடன்படிக்கையா? உடன்படிக்கை. நீ என் பிள்ளை என்கிறார். உன்னை இந்த உலகில் உள்ள அனைத்து சந்ததிகளையும் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ என் சாயலாக படைக்கப்பட்டிருக்க என்கிறார். எனவே கடவுள் மக்களோடு செய்து கொண்டது எல்லாமே உடன்படிக்கையாக இருக்கிறது. அவர் என் தந்தை, நான் அவர் பிள்ளை. இந்த வேறுபாடுதான் அவரை உடனடியாக கத்தோலிக்க திருவையை உற்று நோக்க வைக்கிறது. இது வித்தியாசமாக இருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் கடவுள் உடன்படிக்கையை தன் மக்களோடு செய்து கொள்ள வேண்டும்? நமக்கு ஒப்பந்தம் என்று சொல்லி தருகிறார்களே, இந்த இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது என்கின்ற ஒரு மிகவும் கத்தோலிக்க திருவே வெறுத்த ஒரு மனிதன் முதலிலே ஒரு ஆசையை உருவாக்கியது உடன்படிக்கை என்கின்ற ஒரு மாபெரும் ஆழம் புதிந்த வார்த்தை என்பதை அவர் வாழ்விலே உணர்ந்து கொள்கிறார். இரண்டாவதாக அவருக்கு விவிலியத்தில் இன்னொரு வாக்கியம் வெகுவாக ஒரு மனதை தைக்கிறது. யோவான் நூலிலே 6வது பிரிவு வாசித்தீர்கள் தெரியும். உணவு பற்றி, நற்கருணை பற்றி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். போதிக்கிற பொழுது இது என் உடல் என்று சொல்லி இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்கிற வேளையிலே சகோதர சபையிலே ஒரு வித்தியாசம் உண்டு. நற்கருணை என்பதை அவர்கள் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். நமக்கு அப்படி அல்ல. நற்கருணை என்பது இயேசுடைய பிரசன்னம் மெய்யாகவே உண்மையாகவே அங்கு இருக்கிறது என்பது நம்முடைய ஆழமான நம்பிக்கையாக இருப்பதால் அங்கே அவர் தடுமாறுகிறார். இது எப்படி சாத்தியமாக முடியும்? எனக்கு கற்றுக் கொடுத்த இவ்வளவு இறையியலும், இவ்வளவு படிப்பும், இவ்வளவு ஆராய்ச்சிகளுமே நான் செய்கிற வேளையிலே இது ஒரு அடையாளம் என்றுதான் நினைத்தேன்.
ஆனால் இது மெய்யாகவே இது என் உடல் என்று சொல்லி இயேசு சொல்கிற வேளையிலே கத்தோலிக்க திருவை இதையும் தாண்டி என்னை வெகுவாக ஈர்க்கிறது என்று சொல்லி தனக்குள்ளே பதவதைத்து போகிறார். அவர் அப்படி யோசித்து குழம்பி போயிருக்கிறார். எது உண்மை என்று சொல்லி யோசிக்கிற வேளையிலே தன் அன்புக்குரிய மனைவி கிம்பலியை பார்த்து சொல்வார், எனக்கு நம் சகோதர சபையின் மீது ஈடுபாடு குறைகிறது, குழப்பமாக இருக்கிறது, என்னை ஏதோ ஒன்று இன்னும் மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. என்னால் இந்த விவிலியத்தையும் இந்த இறைவார்த்தை தன்மையையும் நம்முடைய சபையினுடைய போதையின் மீது எனக்கு ஈடுபாடு குறைய ஆரம்பிக்கிறது. நான் எவ்வளவு கத்தோலிக்கத்தை வெறுக்க ஆரம்பித்தேனோ அவ்வளவுக்கு மீண்டும் மீண்டும் அதனை வா வா என்று சொல்லுகிறது. சொன்னவுடன் கிம்பளி சொல்வார், அவரும் சகோதர சபையை சார்ந்தவர், இல்லை, நீ கத்தோலிக்க திருவையை தேடி செல்வதாக இருந்தால் நாம் இந்த திருமண ஒப்பந்தத்தை முடித்து கொள்ளலாம், நானும் குழந்தைகளும் தனியாக சென்று விடுகிறோம் என்று சொல்லி வீட்டிலே 4 வருடங்கள் குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது. எனவே இறுதியாக தன் மனைவிக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கத்தோலிக்க திருவையிலே திருப்பலியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். எனவே அந்த இருக்கையின் கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டு ரகசியமாக இருந்து கொண்டு இந்த திருப்பலியில் என்ன நடக்கிறது, எதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வழிபாடு இது ஒரு மோசமான வழிபாடு என்று சொல்லி நான் நினைத்தேனே என்று நினைத்துவிட்டு முதலிலே பார்வையாளராக இருக்க ஆரம்பித்தவர் நடுத்திருப்பல் என்று சொல்லுவோமே, தன்னை இயேசு பிரசன்னப்படுத்துகிற மெய்யாக உடலை நமக்கென்று வழங்குகிற அந்த நடுத்திருப்பலின் பொழுது தன்னை அறியாமலே எல்லோரும் முழந்தால் படியிடுகிற பொழுது அவரும் முழந்தால் படியிடுகிறார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்கிற அந்த பொழுதில் அவர் தன்னைத்தானே மறந்து தலைகுனிந்து கடவுளுக்கு மண்டியிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார், ஆராதனை செலுத்துகிறார். அப்பொழுது புரிகிறது, இல்லை, இந்த திருப்பலி என்பது முழுவதுமாக இறை வார்த்தையை மையப்படுத்தித்தான் இருக்கிறது. திருப்பலி என்பது வேறு அல்ல, இறை வார்த்தை என்பது வேறு அல்ல. இவை எல்லாமே இந்த இறை வார்த்தையில் உள்ளவற்றை தொகுத்துத்தான் திருப்பலியில் வழங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஸ்காட் குற்ற உணர்வோடு வெளியே செல்கிறார். வெளியே செல்கிறவன் யோசிப்பான், இப்படிப்பட்ட அற்புதமான கத்தோலிக்க திருவையா நான் தவறாக நினைத்தேன், இறை வார்த்தையை செறியுமிக்க இந்த வழிபாட்டை பற்றியா நான் இத்தனை ஆண்டு காலம் தவறாக போதித்தேன், கத்தோலிக்க திருவை சார்ந்த பிள்ளைகளையா நான் மீண்டும் மீண்டும் அங்கிருந்து விலகுவதற்கான ஏற்பாட்டை செய்த மாபெரும் குற்றவாளி ஆகிவிட்டேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருவதற்கு ஆரம்பிக்கிறார். பின்பு பங்கு தந்தையை சந்தித்து அவர் திருமுழுக்கு பெற்று ஒரு உயிர்ப்பு திருப்பலியின் பொழுது எல்லா திருவுருள் சாதனங்களையும் திருமுழுக்கு பெறுவதும் உறுதி புஸ்தல் பெறுவதும் முதல் நற்கரனை அருந்துவதுமாக உண்பதுமாக அந்த தன்னுடைய பயணத்தை ஒரு கத்தோலிக்கனாக 86 ஆரம்பிக்கிறார். மனைவியோடு மிகுந்த போராட்டம். அவர் வாழ்வதற்கு அவரோடு சொல்கிறார், என்னால் இனிமேல் உன் கூட வாழ இயலாது, நாம் இருவரும் தான் இணைந்து கத்தோலிக்கத்தை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம், இப்படி நீ போய் சேர்ந்து விட்டாய் என்று சொல்லி வீட்டில் பிரச்சனை வருகிறது. பின்பு ஏறக்குறைய 4 வருடங்கள் கழித்து அவருடைய அன்பு மனைவி கிம்பளியும் கத்தோலிக்க திருவையில் உறுப்பினராக சேருகிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த உலகம் முழுவதிலும் கத்தோலிக்க திருவையை பற்றி செல்லுகிற இடமெல்லாம் மிகப்பெரிய பேச்சாளர்களாக, மிகப்பெரிய போதிக்கின்ற மனிதர்களாக அற்புதமாக அவர்கள் இயேசுவை பற்றியும் கத்தோலிக்க திருவையை பற்றியும் கத்தோலிக்க விவிலியத்தை பற்றியும் இறை வார்த்தையை பற்றியும் அற்புதமான நம்முடைய திருத்தூது இந்த பாரம்பரியத்தை பற்றியும் திருவருடைய படிப்பினைகளை பற்றியும் வெகுவாக எல்லா மக்களுக்கும் போதித்து கத்தோலிக்க திருவருடைய அற்புதமான படிப்பினைகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் போதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் திருத்தந்தையை சந்தித்தார்கள், திருத்தந்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரோம் ஸ்வீட் ரோம் என்று சொல்லி ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதி அதிலே தங்களுடைய மனமாற்றத்தினுடைய வாழ்வு முறையை பற்றி எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளுங்கள், கத்தோலிக்க திருவருடைய பண்பை வலிமையை அது போதிக்கின்ற போதனைகளை பாரம்பரியத்தை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற வழியில்தான் இறை வார்த்தையால் முழுதுமாக கட்டமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் என்பதிலே இன்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். என இப்படிப்பட்ட இந்த பாரம்பரியத்தின் பிள்ளைகளாகி நாம் அனைவரும் இறை வார்த்தையை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இந்த வாழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். விவிலியத்தை பற்றி சொல்கிற விடையிலே ஆபிரகாம் லிங்கன் மிக அழகாக சொல்லுவார், கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் திருவிவிலியம் என்று சொல்வார். கடவுள் மனிதர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது விவிலியம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் எங்கு வைக்க வேண்டும்? இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் எது? 1 கிராம் தங்கம் எவ்வளவு வைப்போம்?
அதை யாரை ஃப்ரிட்ஜுக்கு மேலே கொண்டு வைப்பீங்களா? சும்மா சேரில் தூக்கி வைப்பீங்களா? ரகசியமாக திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே கழட்டி பாதுகாப்பாக வைப்பீங்கள்ல. ஒரு சின்ன கிராம் போனாலுமே பெரிய பிரச்சனை ஆயிரல. ஒரு கிராமே இவ்வளோ விலைனா எப்படி இனிமேல் தங்கம் வாங்குறது? தங்கம்லாம் வாங்க முடியாது, 100 பவுன்லாம் போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பெருமையை பேசக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்மிடமிருந்து மறைந்து கொண்டே இருக்கிறது. மறைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. நாம் பொக்கிஷம் என்று நினைப்பது எது என்பதை நீங்கள் இந்த வேளையில் நினைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை, பிள்ளைகளை, நீங்கள் வைத்திருக்க சொத்துக்களை அல்லது நீங்கள் வைத்திருக்க தங்கத்தை எல்லாம் நீங்கள் மிகப்பெரிய பரிசாக கொண்டாடுகள் என்று சொன்னால், இந்த விவிலியம் அதை விட மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் அன்று சொல்லி சென்ற அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளால் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள். இங்கிலாந்து நாட்டிலே மிக தெளிவாக அழகாக சொல்லுவார்கள். இங்கிலாந்து தேசத்தில் 2 வகையான நூல்கள் மிக முக்கியமானவை. ஒன்று திரு விவிலியம், இன்னொன்று ஷேக்ஸ்பியருடைய நூல்கள். ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்திற்கு வழங்கிய நூல்கள் அனைத்துமே இன்று வரை உலகம் கொண்டாடுகிற இலக்கிய செழிப்பிற்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாக அது வழங்கி இருக்கிறது. எனவே ஷேக்ஸ்பியரை இங்கிலாந்து கொண்டாடும், அதே வேளையிலே விவிலியத்தையும் கொண்டாடுகிறது. எனவே இங்கிலாந்து சொல்வார்கள், இங்கிலாந்து ஷேக்ஸ்பியரை உருவாக்கியது, இங்கிலாந்து ஷேக்ஸ்பியரை உருவாக்கியது, இங்கிலாந்தை விவிலியம் உருவாக்கியது. இந்த ரெண்டும் தான் அடிப்படை வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு தேசத்தை உருவாக்கியதும் கட்டி காப்பதும் கட்டி அதை மென்மேலும் ஆற்றல் படுத்துவதும் விவிலியம் தான் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா? சொன்னது பெர்னார்ட் ஷா முன்பு சொன்னான், இப்பொழுது அவர் சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். யாரும் எந்த பாதையில் செல்வதற்கு தயாராக இல்லை. ஷேக்ஸ்பியருக்கு பின்னால் செல்வார்கள், நடிகர்களுக்கு பின்னால் செல்வார்கள், அவர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். எவ்வளவு பொய் சொன்னாலும் அது உண்மை என்றே வாதாடுவார்கள், அதற்கென்றே பரிந்தும் பேசுவார்கள். அவையெல்லாம் பொய் என்ற காலங்கள் வரும், இப்படிப்பட்டவையெல்லாம் மறைந்தும் போகும். ஆனால் விவிலியம், ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது. அது உண்மையான வார்த்தைகள் என்பதை நாம் என்றென்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை வேண்டல் நாம் செய்கிற வேளையிலே நாம் இறைவனோடு பேசுகின்றோம். திருவிவிலியத்தை வாசிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? இறைவன் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற மனிதர்கள் எல்லாம் உண்மையான மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இறை வார்த்தையை வாசிக்கிற மனிதர்கள் உண்மையான மனிதர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இறை வார்த்தையை உண்மையில் வாசிப்பதாக இருந்தால் கடவுள் அவர்களோடு பேசுகிறார். உண்மையான இறை வேண்டல் எது? நாம் அதிகம் பேசுவதா அல்லது கடவுளை பேச விடுவதா? ஆனால் நாம் மிகப்பெரிய வாயாடிகள். ஜெபிக்கிற பொழுது நம்மை போன்ற வாயாடிகள் உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளவு வேண்டல்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடவுள் சொல்வதெல்லாம் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இரேன் என்று சொல்லி கடவுள் கெஞ்சுகிறார் நம்மை பார். நான் கொஞ்சம் பேசட்டுமா என்று சொல்லி கடவுளை விண்ணப்பம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய இறைவேண்டல்கள் ஒட்டுமொத்தமாய் கடவுளை ஆக்கிரமித்திருக்கிறது. எனவே நாம் இறைவேண்டல் செய்கிற பொழுது கொஞ்சம் மௌனத்தோடு கடவுள் என்னோடு பேசட்டுமே, ஏன் நான் கடவுளை இவ்வளவு தொந்தரவு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருப்பதாக இருந்தால் நம் இறைவேண்டலுடைய தன்மையை கொஞ்சம் குறைத்து விட்டு இறைவேண்டல் செய்யலாம். கொஞ்சம் குறைத்து விட்டு கடவுள் என்னோடு பேசுவதற்கு, இறை வார்த்தையை உடைத்து வாசிப்பதற்கு நாம் ஆர்வம் கொண்ட சமூகமாக மாற வேண்டும். விவிலியத்திலே விதைப்பொரு உவமை நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த விதைகளை விதைப்பவன் எங்கெல்லாம் அந்த விதைகள் விழுகிறது? வழியில் விழுது, பாறையில் விழுது, முள் செடியில் விழுது, அப்புறம் இளங்கடையிலையும் விழுது. இளங்கடை நிலம் நல்ல நிலமா? நான் ரியல் எஸ்டேட் கேட்கல, இது நல்ல விலை போகக்கூடிய இடமானு கேட்கல. விதை விதைத்தால் இங்கு விளைச்சல் கிடைக்குமா? இதான் கேள்வி. இறை வார்த்தை விதைத்தால் இங்கு 100க்கு 100 விளைச்சல் கிடைக்குமா? ஆமான்னு சொன்னா பொய். இறை வார்த்தை வலிமை மிக்கது. நம் நிலம் அதற்கான நிலம் அல்ல. நம்மில் பல பேர், ஏறக்குறைய எல்லாருமே வழியோரம் விதைந்த விதைகள் ஒன்று ஆகிறோம். விவிலியத்திலேயே இவர்களை யாரோடு ஒப்பிடலாம் என்று சொன்னால் பரிசேயர்களோடும் சதுசேயர்களோடும் ஒப்பிடலாம். அவர்கள் இயேசு பேசுகிற பொழுது காதுகளை மூடிக்கொண்டார்கள், அதன் பிறகு வாயை திறந்து பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் 1 மடங்கு கூட ஒன்றுமே இல்லை. இயேசுடைய வார்த்தைகள் அவர்களை தொடவே இல்லை. நம்மில் நிறைய பேர் இந்த வழியோரம் ஏதோ கேட்கிறோம், ஆனால் கேட்பதில்லை. நம்முடைய மனது வேற எங்கோ இருக்கிறது.
எனவே வழியோரம் விழுந்த விதைகள் எந்த பலனையும் தருவதில்லை. பாறை மீது விழுந்த விதைகள் எப்படி இருக்கக்கூடும்? இயேசு வாழ்ந்த காலத்திலே மக்களில் நிறைய பேர் போதனைகளை கேட்டார்கள். நிறைய பேர் சாப்பாடுக்காக, உணவிற்காக இயேசுவை தேடி சென்றார்கள். இயேசுவுக்கே ஒரு கட்டத்தில் கடுப்பாகி போகிறது. இறை வார்த்தையை கேட்பதற்கு அழைத்தால் நீங்கள் சாப்பாடு கிடைக்குமா, முடிந்தவர்கள் அள்ளி செல்ல முடியுமா என்கின்ற உணர்வோடு வருவதாக இருந்தால் இறை வார்த்தையை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். எனவே இறை வார்த்தை கேட்பதற்கு என்றால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி இயேசுவை அங்கலாய்த்து போனார். எனவே அவையெல்லாம் பாறை மீது விழுந்த விதைகளுக்கு சமமாகிவிட்டது. முள் செடிகள் விழுந்த விதைகள் எவ்வாறு இருக்கிறது? உதாரணத்துக்கு யூதாஸ் இஸ்காரியத்தை சொல்ல முடியும். இயேசுவும் வேண்டும், அதே வேளையில் பணமும் வேண்டும். இரண்டுக்கும் நடுவில் இவன் போராடுகிறான். அதிகாரம் வேண்டும், இந்த உலகம் தரக்கூடிய எல்லா சுகங்களும் வேண்டும், இயேசுவும் கொஞ்சம் வேணும். நம்ம நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். இயேசு கொஞ்சம் இருக்கட்டும், பக்கத்தில் தேவைக்கு வச்சுக்கலாம். அதே வேளையிலே பல்வேறு வகையான தேடல்களிலே, இந்த உலகம் தரக்கூடிய சுகங்களிலே, அது காட்டுகிற வழிகளிலே இவற்றை முழுவதுமாக நாம் ஆக்கிரமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யூதாசை போன்று வாழ்வை தொலைக்கிற அல்லது மாய்க்கிற மனிதர்களாக இருப்பதாக இருந்தால் நாம் முள் செடியின் மீது விழுந்த விதைகளாக மாறி போய்விடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தான் 100 மடங்காக பலன் தர முடியும். எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. என்னையும் சேர்த்தான் சொல்லுகிறேன். நான் எந்த நிலத்தை சார்ந்து என்பது அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கு. நம்மில் பல பேர் இருக்கும், நம்ம நிறைய பேர் இருக்கும். என் எல்லோருக்குமே இந்த விதையினுடைய தன்மை தேவைக்கேற்றது போன்ற ஒரு நிலத்தை நாம் வைத்துக் கொள்கிறோம். எனக்கு இது தேவை என்று சொன்னால் அது தேவை, மற்றதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். எனவே இவற்றை குறித்த ஒரு தெளிவை இறை வார்த்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் நல்ல நிலமாக நம்முடைய மனது, நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் முன்னிலையில் மண்டியிட்டு மன்றாட வேண்டும். என் வாழ்வு நல்ல நிலமாக மாற்றிடலும். இந்த நாளிலே அது மிகப்பெரிய சிந்தனையாக நமக்கு இருக்க வேண்டும். ஜே.ஹெச். ஸ்மித் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மேற்கோள் என்னை சிரிப்பிற்கும் அதே வேளையிலே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. அவர் ஸ்மித் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், இந்த உலகில் அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்களுடைய விவிலியத்தை எடுத்து வைத்துவிட்டு தூசு தட்டினார்கள் என்று சொன்னால் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய விவிலியத்தை வைத்து தூசி தட்டினார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய சூறாவளியே இந்த உலகத்தில் உண்டாகிவிடும் என்கிறார். எனக்கு அதிர்ச்சி, அதே வேளையில் நகைச்சுவையாக இருந்தது. எந்த அளவுக்கு அவர் இதைவிட மிக மோசமாக கிறிஸ்தவர்களை ஒரு காட்ட முடியுமான்னு யோசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஒருவேளை மிக அதிகமாக அவர் சொல்லிவிட்டார் சொல்லி நான் மனதில் குறைபட்டு கொண்டாலும் கூட அந்த அளவுக்கு நாம் இறை வார்த்தையை வாசிக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ என்ற ஒரு அச்சத்தையும் அதே வேளையிலே ஒரு பார்வையும் அது விசாலப்படுத்தி. எனவே தூசு தட்டி சுத்தமாகவாது வைக்கக்கூடாதா? அதுதான் அதில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு தேவையாக இருக்கிறது. நாம் வணக்கம் செலுத்துகிற நம்முடைய புனித அந்தோனியாருக்கும் இறை வார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டா இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஒரு போதகராக இருந்தார்? அவருடைய புதுமைகள் 13 அதிகாரப்பூர்வமாக சொன்னாலும் கூட கோடிக்கணக்கான புதுமைகள் இல்லையா? அவருடைய வாழ்வை நாம் படிக்கிற வழியிலே மீன்களுக்கு போதிக்கிறார், பறவைகளுக்கு போதிக்கிறார், எல்லாருமே கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஆற்றலையும் அருளையும் இறை வார்த்தையை பேசக்கூடிய வலிமையை கடவுளருக்கு நல்கியிருந்தார். நம்முடைய நிலங்கள் வழியோர் நிலங்களாக இருந்தால், முள்செடி நிலங்களாக இருந்தால், பாறை நிலங்களாக இருந்தால் அது உண்மையிலே வேடிக்கையானதாக மாறிவிடும். ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், உங்களுடைய பாதுகாவலருக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கும் அவருடைய போதனைக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. இந்த தூரத்தை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்வில் சொல்லுவோம் என்று சொன்னால் நமக்கு அழகாக சொல்லலாம். ஒரு முறை ஒரு ஊரில் சென்று கடவுளுடைய வார்த்தையை ஒரு போதிக்கிற பொழுது மிக மிக வலிமையாக மிகவும் ஆழமான முறையிலே இறை வார்த்தை அவர் பேசினார் அல்லது போதித்தார். போதனை செய்கிற வேளையிலே சிலர் மனம் மாறுகிறார்கள். ஐயோ, நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி மீண்டும் மனம் மாறி திரும்ப வருகிறார்கள். நிறைய பேர் ஊரை விட்டு காலி செய்து போய்விட்டார்கள். இந்த இறை வார்த்தை என்னை துன்புறுத்துகிறது, அதான் அதில் பிரச்சனையாக இருக்குது. இந்த இறை வார்த்தை என்னை துன்புறுத்துகிறது. இறை வார்த்தை என்னவெல்லாம் செய்யும்? மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய அந்த நூலிலே 4வது பிரிவு 12 நமக்கு மிக தெளிவாக புகழ்வாய்ந்த இறை வார்த்தையானது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் கூர்மையான வாழ் போன்றது. வார்த்தையினுடைய வலிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மேற்கோளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இறை வார்த்தையினுடைய வலிமை அந்த அளவுக்கு இருக்கிறது. வல்லமை உள்ளதாக, ஆற்றல் மிக்கதாக,
தொட்டால் எப்பகுதியும் அது நம்மை கூர்மையாக தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இயல்பான இந்த இறைவார்த்தையின் தன்மையை புரிந்து கொள்வதாக இருந்தால், இந்த இறைவார்த்தையின் பாதையில் நடப்பதாக இருந்தால் நாம் ஒரு நல்ல சமூகமாக மாற முடியும். இரண்டாவதாக, எரேமியா புத்தகத்திலே 23 அது பிரிவு 29 பார்க்கிற வழியிலே, என் சொல் தீயை போன்றது, இறை வார்த்தை தீயை போன்றது, சுட்டெரித்து விடும் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இதனுடைய வார்த்தை நம் வாழ்வு தவறானதாக இருந்தால், அந்தோனியார் போதிக்கிற பொழுது எப்படி சில குடும்பங்கள் ஊரை விட்டு ஓடி போய்விட்டதோ அதுபோன்று நம்முடைய வாழ்வை அது சுட்டெரிக்கக்கூடிய வார்த்தையானதாக இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இறை வார்த்தையை நாம் தினந்தோறும் புரிந்து கொண்டவர்களாக, வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும். எபேசியர் திருமுகத்திலே 6வது பிரிவு 17 தூய் ஆவி கொடுக்கின்ற போர்வாள் இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்று சொல்கிறது. உடைய வாழ்க்கையில் நீங்கள் தீமையை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், தூய ஆவியானவருடைய அருள் பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், இறை வார்த்தையை கையில் எடுக்கின்ற மனிதர்களாக, அதுவே நம்முடைய போர்வாளாக நாம் இருப்பதாக இருந்தால், நாம் எந்த தீமையையும் வென்றெடுக்க முடியும் என்கின்ற ஆறுதலையும் படிப்பினையும் இந்த விவிலியம் நமக்கு சொல்லித் தந்து கொண்டே இருக்கின்றது. இணைச்சட்ட நூல் பிரிவு 6வது சுற்று மிக அழகாக சொல்லும், உள்ளத்தில் அது கடவுளுடைய வார்த்தை இருக்கட்டும், நீங்கள் விழிக்கிற பொழுதும் நடக்கிற பொழுதும் பயணம் செய்கிற பொழுதும் இறை வார்த்தை உங்களுடைய வழித்துணையாக அமையட்டும், இறை வார்த்தையை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி வீட்டில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இறை வார்த்தை இணைச்சட்ட நூல் நமக்கு கற்றுத்தருகின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 7வது பிரிவிலே 24 மிக தெளிவாக சொல்கிறது, பாறை மீது கட்டப்பட்ட வீடாக உங்கள் வீடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கிற சமூகமாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மணல் மீது கட்டப்பட்ட வீடாக நம் வீடுகள், குடும்பங்கள் மாறி போய்விடும். பின்பு அழுது புலம்பி நமக்கு பலனில்லை என்பதைத்தான் மத்திய நற்செய்தியாளர் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான இந்த இறை வார்த்தையின் தன்மைகளை தெரிந்து கொள்ளும் நாம் அனைவருமே இறை வார்த்தையை தியானிக்கவும் வாசிக்கவும் பழகி கொள்கிற மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். இறை வார்த்தை தருகின்ற வலிமையை, ஆற்றலை, பாதுகாப்பை, தீயை போல சுடுகிற இந்த வெம்மையை, அதேவேளை போர்வாளாக நம் கையில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆயுதமாக இருக்கின்ற அற்புதமான கத்தோலிக்க திருவை தந்திருக்கின்ற மாபெரும் கொடையை புரிந்து கொண்ட சமூகமாக மாறுவோம். கத்தோலிக்கன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்வோம். ஒட்டுமொத்தமாய் நம்முடைய பாரம்பரியம் முழுக்க இறை வார்த்தையை மையப்படுத்தியது. இந்த திருப்பலி என்பது இறை வார்த்தையை மையப்படுத்தியது என்கின்ற இந்த ஒரு மனமாற்றத்தை, ஸ்காட்டுக்கு கிடைத்த மனமாற்றம் போன்று இந்த நாள் நமக்கு மாபெரும் மனமாற்றத்தை தருவதாக. ஆமென்.